அது என்னமோ தெரியல, இன்னைக்கு குழி பணியாரத்து மேல அப்படி ஒரு ஆசை. அதனால இன்னைக்கு குழி பணியாரம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு சூப்பரான ஒரு எம்டி சால்னா வச்சிருந்தேன். அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இருக்கிறதுலே ஈஸியானது இந்த குழி பணியாரம் தான். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கி மாவோட கலந்து அதை அப்படியே குழி பணியாரக்கல்ல ஊற்றணும் அப்படின்னாவே பணியாரம் சூப்பரா வந்துரும். இந்த சால்னாக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா போதும். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் நிலக்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை அப்படியே அந்த குருமா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சா போதும். கடைசியாக தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தூவி விட்டால் போதும். சூப்பரான எம்டி குருமா ரெடி ஆயிடும். நல்லா திக்காகவும் இருக்கும் இந்த குருமா. இது இட்லி, தோசை, பணியாரம் எது கூட வச்சு சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி பணியாரத்து கூட வச்சு சாப்பிட்டோம்.